இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியாம மேடம் எவ்வளோ குஷியா இருக்காங்கன்னு பாருங்களேன். இத்தன நாள் நாங்க வகை வகையா சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வெறும் பால் குடுத்துட்டு இருந்தோம். இப்ப அவங்களுக்கும் 6 மாசம் முடிஞ்சிருச்சு. அதனால சாலிட் ஃபுட் குடுக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னோட முதல் பையனுக்கு நான் வாங்குன பேபி சேர் வெறும் ரூ. 1200 தான் வாங்குனேன். ஆனா இந்த பேபி சேர் ரூ. 5000 போட்டிருக்காய்ங்க. இது மல்டி பர்ப்பஸ்ங்க. இத வாங்குங்கன்னு வைஃப் தான் சஜெஸ்ட் பண்ணாங்க. நானும் இன்ஸ்டலேஷன் இப்ப முடியும், அப்ப முடியும்னு பார்க்குறேன். ஒரு பார்ட்டா ஆட் ஆகிக்கிட்டே போகுது. பட் குஷன்லாம் வச்சு நிஜமாவே ரொம்ப பிரீமியமா இருந்துச்சு. சீட் பெல்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஹை சேர்ல தான் பசங்களுக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ அதனால கண்டிப்பா சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கணும். ஃபைனலா ஒரு வழியா இன்ஸ்டலேஷன் முடிச்சாச்சு. இதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பாஸ்கெட் வேற. சரி, ரூ. 5000 இதுல என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்ட உட்காரதுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி ரிக்ளைன் பண்ணி பேபியை படுக்கவும் வச்சுக்கலாம். தென் இந்த லெக் சப்போர்ட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இந்த சீட்டோட ஹைட்டும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பேபிஸ்க்கு தரையில உட்காந்து ஊட்டலாம், டைனிங் டேபிள் உட்கார வச்சும் ஊட்டலாம். தென் இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஸ்லிம்மா ஃபோல்ட் பண்ணி ஒரு ஓரமா வச்சிடலாம். புதுசா என்னமோ பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சவொடனே ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டா இவ. அண்ட் அவளுக்கு இந்த ஹை சேர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவ மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. கால் மட்டும் தொங்குற மாதிரி இருந்துச்சு. அதையுமே இந்த மாதிரி மேலே தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணி பக்காவா செட்டில் பண்ணியாச்சு. சூப்பர்ல. அண்ட் குழந்தைய கீழே இறக்கிட்டு தான் சீட்டை ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லைனா சீட்டு சர்ன்னு கீழே போயிடும். மேடம்க்கு செட்டப் பிடிச்சிருக்கு, ஆனால் சாப்பாடு தான் பிடிக்கல. பட் ஒரு வாரம் கஷ்டப்பட்டாங்க. இப்போ போக போக பிக்கப் ஆயிட்டாங்க. இதுதான் சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிடும்போது சரி, சாப்பிட்டு முடிச்சக்கப்புறமும் சரி, இந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கும். அந்த குழந்தை தளபதியை கட்டி பிடிக்கும் போது கரெக்டாக என்ன பார்ப்பாங்க, நீங்கள் இப்படி கட்டி பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க. அண்ட் ரொம்ப நேரம் உட்காந்து டயர்ட் ஆகிட்டாங்கன்னா இந்த மாதிரி ரிக்ளைன் மோடில் வச்சிருவோம். அப்படியே பெட் மாதிரி அழகாக படுத்து ரெஸ்ட் எடுப்பாங்க. சீட் பெல்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நான் அப்பப்போ போய் செக் பண்ணிப்பேன், கரெக்டாக லாக்ல இருக்கான்னு, இல்லைனா பக்கு பக்குன்னு இருக்கும். எனக்கு ஒரு 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட். இது கன்வெர்ட்டபிள் மோடுங்கிறனால தான் இவ்வளோ காஸ்ட். இதோட லிங்க் வியூ ப்ராடக்ட்ஸ்லையும் சேனல் பைலையும் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லைனா தயவு செஞ்சு காசு வேஸ்ட் பண்ணாதீங்க.